அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த மாதம் கடைசியில் இருக்கிறோம் இல்லையா? ஒரு மாதமும் எப்படி போனதென்று தெரியவில்லை. நாட்களும் மளமளவென்று போகிறது. ஆனாலும் நம்மளையும் தெய்வம் வழி நடத்துகிறார். உண்ண உணவு தருகிறார், உடுத்த உடை தருகிறார் இல்லையா? ஒரு அமைதி தருகிறார். மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் அனைத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 21 25 முடிய. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் குடையாக தூயாவை பெற்றுக்கொள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது. எனினும் எதிர்நோக்கும் அளவில் தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும்போது அதற்கு தளரா மனத்தோடு காத்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் படுகின்ற துன்பங்கள் ஒரு பேர்காலத்துக்குரிய துன்பங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது இல்லையா? அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்து ஒருங்கே பேறுகால வேதனையிற்று தவிக்கின்று என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் இறைவனோடு சேர்ந்து இணைந்து நடக்கும்போது கண்டிப்பாக துன்பங்களும் துயரங்களும் உண்டு. ஏசு என்ன சொல்கிறாரு? என்னை பின்பற்றுகள் தன் சிலுவையை சுமக்காமல் என்னோடு வர முடியாது. அப்போ நம்ம குடும்பத்தில், நம்ம வெளியே போய் எந்த சிலுவை சமைப்போம் இல்லையா? நம் குடும்பத்தில் உள்ள சுமைகள், வேதனைகள், வருத்தங்கள், பாடுகள், நோவுகள், நொடிகள் எல்லாத்தையும் சேர்த்து நாம தானே சுமக்கணும் இல்லையா? நாம தானே சுமக்கணும் இல்லையா? நம்மோடு சேர்ந்து இறைவன் சுமக்கிறார். இறை சித்தத்தின்படி இதிலையும் ஒரு நமக்கு நிறைவு உண்டு என்று எதிர்நோக்கோடு நாம் காத்திருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாதது. எதிர்பார்ப்பு வேற, எதிர்நோக்கு வேற. எதிர்பார்த்தது அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்று எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிறோம், அதை தருகிறார். அதுதான் எதிர்பார்ப்பு. எதிர்நோக்குதல் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறோமே, அதுதான். அந்த காத்திருப்பில் ஒரு நாளும் நமக்கு வீண் போகாது. ஏனென்றால் இறைசித்தம் எது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இது இறைசித்தத்தான் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு தெரியும் நம்மளை எந்த வழியில் அவர் நடத்தி செல்ல வேண்டும் என்றது அவர் அறிவார். அவர் கைக்கருவிதானே, நாம் இல்லையா? இல்லையா? அவர் கைக்கருவிதானே. நம்மளால் என்ன முடியும் சொல்லுங்க பாப்போம். நம்மளால் முடியுமா? ஞானம் இருக்கட்டும், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எனக்கு பணம் பற்றும் நிறையா இருக்குது, என்னை எதிர்க்க யாராலையும் முடியாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இறைவன் எல்லாரையுமே ஒன்று கூட்டி பார்க்கிறார். நம்மை ஆளுகிறவர்கள், நம்மளை வழிநடத்துவர்கள், நம்மளை செயல்படுத்துவர்கள் அனைவருமே இறைவன் கட்டுப்பாடுக்கெல்லாம் இருக்கிறார். அவர் கண்ட்ரோல் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. அவர் திட்டம் இல்லாமல் எதுவும் நம்ம படலை. சரியா? இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவைங்கிறத எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அந்த அறிதல் மூலமாக தான் நம்மளை வழிநடத்துகிறார், நம்மளை செயல்படுத்துகிறார். அப்போ தூய் ஆவின் வல்லமை கொண்டு நாம் செயல்படும் போது எதிர்நோக்கோடு காத்திருக்கிறோம். ஒரு பெருமூச்சு விடுகிறோம். எப்படி? புறாவை போல். அந்த பெருமூச்சுக்கும் அவர் பதில் தருவார். நமக்கு தரப்போகிறவர் அவர்தானே. தருகின்றவர் நம்மளை நிறைவாக வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நம்ம எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். அப்போது நாம் தூய்மையாக இருக்கும்போது, அந்த தூய்மையான உள்ளத்தோடு நாம் இருக்கும்போது தூய் ஆவியானவர் நாமும் இறைமக்கள் என்று தந்தையிடம் சான்று பகர்கிறார். அந்த சான்று ஒன்று தான் வேண்டும் நமக்கு இல்லையா? உலக பிராரம் ஓடாமல் எது நடந்தாலும் நன்றி ஆண்டவரே என்று சொல்ல நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவே கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணுக்குள் வைத்து நீர் பாதுகாத்த அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, நாங்கள் பெருமூச்சு விடுகிறோம்ப்பா. துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நோவுகளும் நொடிகளும் நிறைய உண்டு ஆண்டவரே. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து போகும்படி செய்தீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே எங்களுக்கு நடக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு கூட இல்லாதவாறு எங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்மோடு கூட பயணிக்க வேண்டும். உம்முடைய அருட்கொடைகளால் எங்களை நிரப்ப வேண்டும்.
எங்கள் ஆன்மா எப்பொழுதும் உம்மை சுற்றியே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நீர் செயலாற்ற போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆமாண்டவரே வேலையே இல்லாமல் தன் உழைப்பின் பயன் உள்ளாமல் வருத்தப்படுகிறார் ஆண்டவரே. அவரவர் உழைப்பின் பயனை உண்ணும்படி தேவரீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் சொன்னீர் அல்லவா, காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது என்று சொன்னீர் அல்லவா. அது காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் உழைப்பின் பயனை அவர்கள் உண்ணும்படி தேவரீர் நீர் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த வாக்கை அவர்களுக்கு நிறைவேற்றும். அவர்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இன்னும் பெரிதாக்கும். ஆமாண்டவரே, நீங்கள் பெரிதாக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.